friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நைட்டுக்கு நான் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறேன். ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலாக்கு கொஞ்சமா இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் தான் இருந்தது. ஸோ ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். பன்னீர் வாங்கி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதை ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்ச நேரம் சோக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் பன்னீரையும் ஊற போட்டுட்டேன். இப்போ மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா அந்த தக்காளி வதங்கின பிறகு, நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணி இலை ஒரு 1.5 லீஃப் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது மட்டும் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அந்த பட்டர்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லா ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் இல்லை, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அரைச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இதில் உங்ககிட்ட க்ரீம் இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் க்ரீம்லாம் இல்லை, அதனால் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துப்பேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. இதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி கொதித்த பிறகு இந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கஷூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது இந்த நார்த் இந்தியன்ஸ் ரெசிபி நம்ம செய்கிறோன்னா இந்த மாதிரி கஷூரி மேத்தி சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அதே கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ணால் பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸோ பன்னீர் கடைசியாக சேர்த்துட்டு இந்த கசூரி மேத்தி இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி சூப்பராக மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. நல்லா தேய்ச்சி இதையும் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சுக்கா சப்பாத்தி தான் செய்வேன். இது ஃபுல்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக அடுப்பில் போட்டு எடுக்கிறது ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா அடுப்பில் போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக பட்டர் இல்லைனா கீ நம்ம தடவிட்டோன்னா சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் தான் ஃபுல்லாக செய்ய போகிறேன். ஏன்னா கிச்சனை கொஞ்சம் டீப் க்ளீனே செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே எண்ணெய் பிசுக்காக ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கெட்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். கெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் சோப்பு போட்டெல்லாம் க்ளீன் பண்ண தேவையே இல்லை. நல்லா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ண லெமனே நம்ம சேர்க்கலாம். யூஸ் பண்ண லெமன் இல்லை, அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ஜூஸு. அந்த லெமன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது பாயில் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் மேலேயே நல்லா எண்ணெய் பிசுக்காயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன்.
அந்த ஸ்டாண்டும் இந்த 3 ஜார் எல்லாமே வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ நல்லா இருந்தது. அதனால இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான ரொம்ப அவசியமாக தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டோன்னா சமையலில் வந்து நம்ம ரொம்ப எல்லாம் ஒன்றுக்கும் வந்து ட்ரா வந்து திறக்க வேண்டியதே தெரியல, கபோர்டை வந்து வைக்க வேண்டியதே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் எடுத்த சமயத்தில் தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஸோ இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற உங்களுக்கு அந்த கெட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்து ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சோப்பெல்லாம் போட தேவையே இல்லை. இந்த லெமனை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாலே போதும். கெட்டிலுக்கு உள்ளே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதே சூடோடு இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து சோப்பு போட்டு மேலேயும் நம்ம கழுவிட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வந்து க்ளீன் ஆகி சூப்பராக வந்து நல்லா வந்து கெட்டில் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம அந்த கொதிக்க வச்ச அந்த லெமன் வாட்டரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஃபுல் கிச்சனே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த லெமன் போட்டது பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு வினிகர், அந்த லெமனில் இருக்கிற அந்த வினிகர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனிங்க்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன பாட்டில் எந்த இது எல்லாமே இருந்தாலும் இந்த தண்ணியில் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற போட்டுடலாம். நான் வந்து எல்லா பாட்டிலையும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் ஊற போட்டிருக்கேன், அந்த லெமன் வாட்டரில். ஸோ அந்த லெமன் வாட்டரில் கொஞ்சமாக அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம அந்த வாட்டரில் கொஞ்சமாக வந்து லிக்விட், நம்ம வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு அதுலேருந்து அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மிக்ஸி கிரைண்டர் அப்புறம் வந்து எல்லாத்தையுமே அவுட்டர் லேயர் ஃபுல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு போயிடும். நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கவே தேவையில்லை, மற்ற எக்ஸ்ட்ரா லிக்விட் எதுவுமே தேவையே இல்லை. இந்த லெமன் வாட்டர் கூட கொஞ்சமாக வந்து சோப் லிக்விட் சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். நம்ம வேஸ்ட் ப்ரஷ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கிரைண்டர் மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓட்டையெல்லாம் ஏதாவது இருந்தால் அதையும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய வீடுகளில் இந்த மாதிரி ஒயிட் கலர் இதுதான் போட்டிருப்பாங்க, ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச கவுண்டர் டாப் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம இந்தியன் குக்கிங்காக இருக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது கீழே கொட்டிருச்சுன்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். அந்த கலரெல்லாம் நம்ம எடுக்கணும், நிறைய எண்ணெய் பிசுக்காக இருக்கும்போது எடுக்கணும்னா இந்த கொலோரெக்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணணும். நம்ம கொலோரெக்ஸ் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் வச்சு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அந்த எல்லோ கலர் அப்புறம் வந்து ரொம்ப ஏதாவது ஸ்டெயினாக இருந்ததுன்னா அந்த ஒயிட் டைலில் வந்து ஏதாவது ஸ்டெயின் இருந்ததுன்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது உங்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் இந்த கொலோரெக்ஸ் வந்து கிடைக்கும் சிங்கப்பூரில். நீங்கள் வந்து அதை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சன் க்ளீனிங்க்கு, இந்த எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஸ்டெயினாக இருக்கிற இதுக்கெலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பகுதியை வந்து முடிச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கிளாஸ் வச்சு ஒரு இது ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டைல்ஸ் கிடையாது. இந்த டைல்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் வச்சு நல்லா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வால் மட்டும், அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற வால் மட்டும். ஸோ வந்து க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. அந்த லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ண நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த துணியையும் பார்த்திங்கன்னா அதே தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோன்னா நல்லா வந்து காலையில் நல்லா வந்து அலசி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ
இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் மேலே இருக்கிற அந்த சிம்னி கபோர்டு இதெல்லாம் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ அதை வந்து நாளைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஏன்னா இப்போயே வந்து நல்லா 11:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. இந்த மீத இருக்கிற இந்த பாத்திரத்தையும் கழுவி போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பாத்திரத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த ஹாட் வாட்டரில். அதையும் நம்ம வந்து கொஞ்சமாக சோப்பு யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணாலே சூப்பராக வந்து அந்த ஸ்டெயின் எல்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து கழுவி போட்டுட்டா நாளைக்கு வந்து பொருள்லாம் ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ அதுவுமே இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்ட்டாக வந்து கழட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இன்றைக்கி கழுவலை, நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட நிப்பாட்டிட்டேன். நாளைக்கு வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து எல்லாத்தையும் வந்து வயரு அந்த வால் எல்லாத்தையும் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் வந்து க்ளீன் பண்ணுறது இந்த சிம்னி, அப்புறம் வந்து கபோர்ட்ஸ் எல்லாம், அந்த கபோர்டு மேலே அவுட்டரும் உள்ளேயும் வந்து ஒரு சில கபோர்டு வந்து க்ளீன் பண்ணணும். நைட் எனக்கு வந்து இந்த ஜீரா வாட்டர் அந்த ட்ரிங்க்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தூங்க போயிடுவேன். இன்றைக்கான வீலாக் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நைட் டைம் வந்து க்ளீனிங் வந்து நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.